الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقم الصلاة لذكري صدق الله مولانا العظيم وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்று ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் கிதாபினை அல்ஹம்துலில்லாஹ் வரிசையாக படித்து வருகிறோம். அதிலே அவனுடைய தௌஃபீக்கை கொண்டு நாம் கிதாபு தஹாரத்துடைய பாடத்தை முழுமையாக நிறைவுபடுத்திவிட்டு பின்பு கிதாபு சலாத்துடைய பாடத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த கிதாபு சலாத்துடைய பாடத்திலே ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பாடங்களாக தொழுகை நேரங்கள், தொழுகை நிபந்தனைகள், தொழுகையினுடைய ருக்கன்கள், அதேபோல் தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள், அதேபோல் தொழுகையுடைய மக்ரூஹாத்துகள், அதேபோல் என்ன விஷயம் என்றால் நஃபிலான தொழுகைகள் பற்றிய பாடங்கள், இவ்வாறு வரிசையாக நாம் படித்து வந்தோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் சுஜூது சஹு, பாபு சுஜூதி சஹு, அதாவது தொழுகையிலே ஏற்படும் மறதிக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். தொழுகையில மனிதன் மறதியாளன், சில விஷயங்கள் தொழுகையில மறதி ஏற்படும். அப்படி மறதி ஏற்பட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய ஈடு செய்வதற்காக செய்யப்பட வேண்டிய செயல்கள், அது சஜிதாக்களை கொண்டுதான் பூர்த்தி செய்யப்படும் என்பதாக நாம் சொல்லியிருந்தோம். அதான் சுஜூது சஹு, அதாவது மறதிக்காக செய்யப்படும் சஜிதாக்கள் என்று நாம் பாடத்திலே தலைப்பை கொடுத்து அதை பற்றித்தான் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற பாடத்திலே அதனுடைய தொடரை ஆரம்பித்தோம். அதாவது பாடம் 86. இந்த பாடத்தை நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்புகள் என்னன்னா, மறதிக்காக செய்யப்படும் சஜிதாக்கள். சஜிதாக்கள் என்பது நமக்கு தெரியும், ஒரு உயர்ந்த ஒரு அமலாக இருக்கிறது. இந்த சஜிதாக்கள்ல பொதுவாக மறதிக்காக செய்யப்படக்கூடிய சஜிதாக்களை பத்தி பார்க்க போறோம். மறதிக்காக செய்யப்படுற சஜிதானா என்ன? தொழுகையில ஏற்படக்கூடிய மறதியை ஈடு செய்யும் வண்ணமாக செய்யப்படக்கூடிய சஜிதாக்கள். சரி, அப்ப 86ஆம் பாடத்துல அதைத்தான் பார்க்க போறோம். பாருங்க, அதுதான் என்ன பாருங்க, இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், சென்ற பாடத்துல என்ன பார்த்தோம், சஜிதா, அதாவது சஜிதா செய்வதனுடைய காரணிகள், சஜிதா ஏற்படக்கூடிய காரணிகள் எது, அஸ்பாபு, அதாவது எதை கொண்டு சஜிதா சஹு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்று 2 காரணிகளை பார்த்தோம். முதலாவது, அதாவது ஏவப்பட்டதை விடுவது, தர்க்கு மஅமூரின் என்பதாக சொல்லுவாங்க, ஏவப்பட்ட விஷயத்தை விடுதல். இரண்டாவது என்னது, இர்திகாபு மன்ஹீன் அன்ஹு, எதை செய்ய சொல்லி ஏவி இருக்கின்றாரோ அதை செய்யாமல் விடுவது, அதாவது ஏவப்பட்டதை விடுதல், அதே மாதிரி தடுக்கப்பட்டதை செய்தல். இந்த 2ம் இருக்கிறதே, இந்த 2ம் சஜ்ஜா செய்வதற்குரிய காரணிகளாக இருக்கின்றன. 2 விஷயத்தை என்ன செய்யணும், சஜ்ஜா செய்வதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய சீர்கேடு, இதை சீர் செய்வதற்குத்தான் சஜிதாக்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதாக சொன்னோம். அப்ப இந்த அடிப்படையில சென்ற பாடத்துல சஜிதா செய்வதற்குரிய காரணிகள் என்னன்னு பார்த்தோம். இந்த பாடத்துல பார்க்கக்கூடிய பாடம், இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அஷ்ஷக்கு வல் ஹுக்கும், அதாவது பாடம் 86 பாபு சுஜூதி சஹ்வி, சுஜூதி சஹுடைய பாடம் தான் போய்கொண்டிருக்கு. அஷ்ஷக்கு வல் ஹுக்கும், அதாவது ஷக் என்றால் சந்தேகம், சந்தேகத்துடைய விஷயத்தை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். சந்தேகம் வருது. ரெண்டாவது வந்து ஹுக்கும், சட்டம். ரெண்டாவது என்ன, சட்டம், அதாவது ஹுக்கும் ஒன்று, சட்டம் ஒன்று. ஒன்றாவது என்ன, சந்தேகங்கள், அதாவது சஜ்ஜா சஹு விஷயத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதே போல அதனுடைய சட்டம், சஜ்ஜா சஹுடைய சட்டம் என்ன என்பதை இங்க பார்க்க போறோம். சந்தேகமும் சட்டமும், அதுதான் இங்க நம்ம பார்க்க இருக்கிற பாடம். சரி, இப்போ சென்ற பாடத்துல பல விஷயங்கள் பேசப்பட்டது. சஜ்ஜா சஹு 2 காரணங்களால செய்யப்பட வேண்டி இருக்குது, அதனுடைய முறை என்ன, அதை எவ்வாறு நாம் எது பண்றது, எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்ப அதை தொடர்ந்து தான் இங்க பார்க்க போறோம். அதுல வந்து ஒருத்தனுக்கு சந்தேகம் ஏற்படுது. என்ன சந்தேகம் ஏற்படுது, அதாவது சஜிதா சஹு நான் மறந்துட்டேனா இல்லையா, முதல்ல ஏதாவது விஷயத்த மறந்தனா இல்லையா, அல்லது ஏதாவது ருக்குனை அதிகமா செஞ்சுட்டனோ அப்படிங்கிற ஒரு மறந்துட்டேன், எதையாவது விட்டுட்டேனா, உதாரணமா குன்னூத்து ஓதுனா இல்லையா, அல்லது 2வது தஷஹுதுல உட்கார்ந்தனா இல்லையா, இப்படி ஏதாவது என்னது மறந்தனாங்கிற விஷயம் ஏற்படுது. ஏதாவது மறந்துட்டனோ, தஷஹுதுல உட்காராம செஞ்சுட்டனோ அப்படிங்கிற மறந்தனாங்கிற விஷயம்.
அல்லது ஏதாவது ருக்குனை என்ன செஞ்சுட்டோம், அதிகப்படுத்திட்டணும், ஏதாவது ருக்குனை அதிகப்படுத்திட்டணுங்கிற சந்தேகம் உனக்கு வருது. நம்ம வந்து கூட்டி செஞ்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரி, அதே மாதிரி அல்லது தடுக்கப்பட்டதை செஞ்சுட்டணும், எதாவது செய்யக்கூடாதோ அதை நான் செஞ்சுட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். எது தடுக்கப்பட்டதோ எது செய்யக்கூடாதுன்னு சொல்றதோ அதை செஞ்சுட்டணுங்கிற சந்தேகங்கள் ஏற்படுது. அப்ப அந்த சந்தேகத்துக்கு என்ன செய்வார், சஜா செய்வார், ஆனா செய்யக்கூடாது. சஜா சஹு அதற்கு செய்ய தேவையில்லை. சரி, அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு சஜா, அப்போ தடுக்கப்பட்டது செய்யறதுலாம் முன்னாடி நம்ம எல்லா விஷயத்துக்கும் உதாரணம் கொடுத்துருக்கோம். அது ருக்குன் அதிகப்படுத்துறதுனா என்ன, அதே மாதிரி சஜிதா சஹு தடுக்கப்படுறது செய்யறதுனா என்னங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்துட்டோம். இங்க மறந்துட்டோங்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தோட சொன்னோம். சரி, அப்ப அதுக்கு சஜா செய்ய மாட்டார். சரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட பாதை விட்டுட்டணுங்கிற எண்ணம், குறிப்பிட்ட பாதை விட்டுட்டணும்னா என்ன, அதாவது மேல சொன்னதுல அதாவது ஒரு மறந்து ஏதாவது மறந்தது. சரி, இதுல வந்து குறிப்பிட்ட ஒரு பாது சுண்ணத்தை விட்டுட்டனா அப்படிங்கிற சந்தேகம் வருது. உதாரணமா தான் சொல்லணும், குன்னூத்தை விட்டுட்டோம், குன்னூத்தை விட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிற அந்த பாதுடைய அந்த முயன், ஒரு குறிப்பிட்ட பாதை விட்டது இல்லை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், நபி மேல ஸலவாத் சொல்லாம எந்திரிச்ச மாதிரி, இப்படி எனது இந்த விட்ட விஷயம் குறிப்பான ஒரு விஷயத்த விட்டது மாதிரி நினைக்கிறார். அல்லது சஹூக்கு சஜ்ஜா செய்தனா இல்லையா, செஞ்சுட்டுனா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம். சலாம் கொடுக்க போறாரு, இப்போ யோசிக்கிறார், சஹூக்கு சஜ்ஜா செஞ்சனா இல்லையா அப்படின்னு சொல்லி வருது. அதாவது அது முடிஞ்சு சஜ்ஜா செஞ்சனா இல்லையான்னு சொல்லி சலாம் கொடுத்ததுக்கு பிறகு கூட யோசிச்சுட்டு இருக்காரு. அல்லது 3 ரக்காத் தொழுதுனா 4 ரக்காத் தொழுது, 3 ரக்காத் தொழுதுனா 4 ரக்காத் தொழுதுனாங்கிறது வருது. இப்படி செஞ்சுட்டாருன்னு சொன்னா அப்ப அவர் என்ன செய்வாரு, அவர் வந்து செய்யல அப்படிங்கிற முடிவை தான் எடுப்பார். செய்யலைங்கிற முடிவு எடுத்துட்டு அப்போ சஜ்ஜா சஹு செய்வார். என்ன அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு முயனான குறிப்பான ஒரு உதாரணமா இப்போ நான் சலவாத்து ஓதனா இல்லையான்னு சந்தேகம் வருது. அப்போ ஓதலைங்கிற முடிவோட தான் என்ன செய்வார், அவர் முடிவு எடுப்பார். சஜ்ஜா சஹு செஞ்சனா செய்யலையாங்கிற சந்தேகம் வந்தால் செய்யலை என்பதாக தான் முடிவெடுத்து சஜ்ஜா சஹு செய்வார். அல்லது 3 ரக்காத் தொழுதுனா அல்லது 4 ரக்காத் தொழுதுனாங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்வார், அப்பமா அவர் 3ங்கிறது அது நம்ம அது சட்டம் வேற, 3ங்கிற விஷயம் தான் வருது. 3 ரக்காத் தொழுதுனா 4 ரக்காத் தொழுதுனாங்கிறது அது வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அங்கே என்ன செய்வார், சஜ்ஜா சஹு செய்வார். ஆனால் என்ன செய்யணும், 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எது குறைவானதோ அதுதான் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. அப்புறம் கடைசியாக சஜ்ஜா சஹு செய்வாங்க. அது விஷயத்த நம்ம பேசுகிறோம். சரி, இப்போ அவர் என்ன செய்யலைன்னு தான் நினைப்பாரு, ஆனால் கடைசி நிமிஷம் சஜ்ஜா சஹு செஞ்சு கொள்வார். அப்போ இந்த விஷயங்கள் அதாவது என்னன்னு சொன்னால், நம்ம சொன்ன மாதிரி அவன் வந்து சில சந்தேகங்கள் அவனுக்கு ஏற்படுது. குறிப்பாக 3 தொழுதாலும் 4 தொழுதானாங்கிற சந்தேகம் ஏற்பட்டால் அவன் என்ன செய்வான், அதை ஒரு ரக்காத்தை பூர்த்தி செஞ்சு 4ஆக அதை 3ன்னு சொல்லி முடிவு செஞ்சு 4வது ஒரு ரக்காத் தொழுது என்ன செஞ்சிருவான், அவன் அதுக்கு பிறகு சஜ்ஜா சஹு செஞ்சிருவான். சரி, இது விஷயங்கள் சொன்னோம். அப்போ அதே மாதிரி அவனுக்கு வந்து சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சந்தேகம் நீங்கிடுச்சு. இருந்தாலும் என்ன செய்வான், அப்படி நீங்கினாலும் அவன் என்ன செய்வான், சஜ்ஜா சஹு செய்வான். ஏன் அப்படின்னா அவன் சந்தேகத்தோடையே என்ன செஞ்சான், நின்று கொண்டே இருந்தான். சந்தேகத்தோடய என்ன செஞ்சான், நின்று கொண்டே இருந்தான்னு சொல்லி சொன்னா அது ஒருவேளை என்னது அதிகப்படியானதாக இருக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணமா அவன் 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தாங்கிற ஒரு டவுட் ஏற்படுது. 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தாங்கிற ஏற்படும் போது இவன் என்ன செய்யறான், 3வது ரக்காத்துலேயே அவனுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி, அவன் என்ன செய்வான், 4வது ரக்காத்து கண்டிப்பா தொழுதாலும் தொழுதுருவான். சரி, அதே நேரத்துல அவனுக்கு 3வது ரக்காத்தான் கிளியர் ஆகல, 3 ரக்காத்து முடிஞ்சு 4வது ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டான். அப்போ எந்திரிக்கும் போது இப்போ இவன் வந்து 4வது ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டான்னு சொன்னா இப்போ இதில் என்ன வாய்ப்பு இருக்குது, சலாத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டா கூட 4வது ரக்காத்து நிற்கும் போது இது 4ஆ 5ஆ 4ஆ 5ஆங்கிற ஒரு டவுட்லேயே தான் நிற்பான். சரியா, அப்போ இந்த இடத்துல ஒன்று கூட இருக்குதுங்கிற எஹத்திமால் என்னது, 5ஆக கூட இருக்கலாம் என்ற ஒரு எஹத்திமால் இருக்கிறதுன்னு காரணமாக என்ன அவன் என்ன செய்யணும், சஜ்ஜா சஹு என்ன செய்வான், செஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டிதான் அவன் என்ன செய்வான், சஜ்ஜா சஹு செய்வான். சரி, அதே நேரத்தில் 3ஆ அல்லது உதாரணமா எல்லா நிலையிலையும் செய்யக்கூடிய ஒரு ஃபேல், அப்படிப்பட்ட விஷயத்துல சந்தேகம் வந்தா என்ன செய்வான், உதாரணமா என்னன்னா அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு, 3வது ரக்காத்துல சந்தேகம் ஏற்பட்டுச்சு, இது 3ஆ 4ஆன்னு சொல்லி சந்தேகம் வருதுன்னு சொன்னா இப்போ அவனுக்கு 3வது ரக்காத்துலேயே அது ஞாபகம் வந்துச்சுன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், சஜ்ஜா சஹு செய்ய மாட்டான். சஜ்ஜா சஹு செய்ய மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் அவன் 4வதுக்கு எந்திரிச்சதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஞாபகம் வருது, நம்ம வந்து என்னது இது 4வது ரக்காத் தானே கரெக்டாக தொழுகிறோம்னு சொன்னாலும் அங்கே சஜ்ஜா சஹு செய்வான். என்ன செய்வான், சஜ்ஜா சஹு செய்வான். அடுத்து அதே மாதிரி சொன்ன நம்ம வந்து சஜிதா சஹுக்குரிய காரணங்கள் அதிகமான விஷயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சரி,
சஜா சவுங்கிறது ரெண்டு சஜிதா தான். என்ன, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 2 சஜிதா செஞ்சா போதும். எத்தனை காரணங்கள் ஏற்பட்டிருந்தாலும் 2 சஜிதா தான். வாங்க இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் இஅ்திதாலு மினர் ருக்கூஇ வல் ஜுலூசி பைன ஸஜ்தத்தைன். அதாவது வல் இஅ்திதாலு மினர் ருக்கூஇ வல் ஜுலூசி பைன ஸஜ்தத்தைன். அப்போ ருக்குவிலிருந்து எழும்பக்கூடிய ஏத்திதால்னா மீண்டும் நிலைக்கு வருதல்னு சொல்லி சொல்றோம்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று வரக்கூடிய அந்த நிலைக்கு ஏத்திதால் என்பதாக சொல்லியிருந்தோம். அந்த ருக்குவிலிருந்து வரக்கூடிய ஏத்திதாலாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஜுலூசி பைன சஜிதத்தைன், 2 சஜிதாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமரக்கூடிய அந்த சீரிருப்பாக இருக்கட்டும். அதாவது 2 ருக்குக்கு பிற வரக்கூடிய சிறு நிலையாக இருக்கட்டும், அல்லது 2 சஜிதாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறு இருப்பாக இருக்கட்டும். இந்த இரண்டுமே ருக்னானி கசீரானி, சிறிய 2 ருக்குன்களாக இருக்கிறது. ரெண்டுமே சிறிய ருக்குன்கள். எதுக்கு பின்னாடி, ருக்குவுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த நிலையும் சரி, 2 சஜிதாக்கு மத்தியில் அமரக்கூடிய அமர்தலும் சரி, சிறு இருப்பாக இருக்கிறது. சிறு இருப்பும் சரி, இரண்டுமே சிறிய ருக்குன்களாக இருக்கிறது. தபுத்துலு ஸலாத்து பி இதாலத்திஹிமா அம்தன். அந்த இரண்டையுமே வேணுமென்றே நீட்டுவதை கொண்டு தொழுகை முறிந்துவிடும். எந்த இரண்டையும்? அதாவது அல் இஅ்திதாலையும் அல் ஜுலூஸ், அதாவது சிறு நிலையையும் சிறு இருப்பையும், இந்த இரண்டையும் நீட்டுவதை கொண்டு. எப்படி நீட்டா? வேணுமென்றே நீட்டுவதை கொண்டு தொழுகை முறிந்துவிடும். வேணுமென்றே என்ன செய்யக்கூடாது? ரெண்டையும் உட்கார்ந்து நீட்டலாம். எதுவுமே இல்லாம, ஓதல் இல்லாம, எதுவுமே இல்லாம சும்மா என்ன செய்யலாம்? நின்றுக்கிட்டே ஏத்திதால் வந்து அப்படி நிற்கிறான். குனூத்து இல்லை அல்லது ஓத வேண்டியது எதுவுமே இல்லை, அப்படி நிற்கிறான். வேணுமென்றே நீட்டினால் தொழுகை முறிந்துவிடும். ஃபயின் தவ்வலஹுமா சஹுவன். அந்த இரண்டையும் மறதியினால் நீட்டிவிட்டால், மறந்துட்டான், அப்படி நிக்கிறதே மறந்துட்டான். சஜிதால 2 சஜிதாக்கு மத்தியில உட்கார்றான், அப்படி மறந்தே உட்கார்ந்துட்டான். அப்போ ஃபயின் தவ்வலஹுமா, அந்த இரண்டையும் நீட்டிவிட்டால், சஹுவன் மறந்தவனாக நீட்டிவிட்டால், சஜிதா சஹு செய்து கொள்வான். அப்ப ரெண்டையும் ருக்கு, அதாவது சிறு இருப்பையும் சிறு நிலையையும் 2 சிறிய ருக்குன் தான். அதை வேணும்னே ரொம்ப நேரம் நீட்டிட்டால் தொழுகை முறிந்துவிடும். மறந்து அதை நீட்டிவிட்டால் தொழுகை முறியாது. மாறாக அதற்கு பகரமாக என்ன செய்வான்? சஜிதா சஹு செய்து கொள்வான். சரி. வலவ் நசிய தஷஹுதல் அவ்வல ஃபதக்கரஹு பஅத இன்திசாபிஹி ஹருமல் அவுது இலைஹி. இதனுடைய ஷக்கல் தோற்றத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்கே என்ன செஞ்சோம்? இந்த பாடத்துடைய சுருக்கத்திலே தெளிவாக சொல்லிட்டோம். அதில் தெளிவாக என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இங்கே ஒரு நிலை சொல்கிறோம். அதாவது தஷஹுதுல் அவ்வல் அப்படிங்கிறது என்ன? 3 ரக்காத் தொழுகையில் 2வது ரக்காத்தில் இருக்கப்படக்கூடிய தொழுகை. இது 2வது ரக்காத்தில் இருக்கிறதுக்கு தஷஹுதி அவ்வல் என்பதாக சொல்லுவோம். 4 ரக்காத் தொழுகையில் 2வது ரக்காத்தில் இருக்கும். அப்போ 2 தஷஹுதுகள் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு தொழுகையில் ஒரே சலாமுடைய தொழுகையில் 2 தஷஹுது இருக்குன்னு சொன்னா, அந்த 2 தஷஹுதுல முதல் தஷஹுதுக்கு தஷஹுதி அவ்வல் என்பதாக சொல்லுவோம். கடைசியாக இருக்கக்கூடிய தஷஹுதுக்கு தஷஹுது ஆஹிரதா, கடைசி அஹீர் என்பதாக சொல்லுவோம். சரி, இப்போ முதல் தஷஹுதுல இருக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் சுன்னத். அதில் இருக்காம என்ன செஞ்சுட்டாலும் ஒருத்தர் எந்திரிச்சு நிலைக்கு வந்துட்டார். முதல் தஷஹுதுல உட்காராம அவர் எந்திரிச்சு நிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா, வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா திரும்ப அவர் தஷஹுதுக்கு போறது ஹராம், போகக்கூடாது. திரும்ப தஷஹுதுக்கு அவர் போறது கூடாது, ஹராம். சரி, அப்படி இருந்து தெரிஞ்சு அவர் வேணும்னே போயிட்டாருன்னு சொன்னா தொழுகை முறிஞ்சிடும். மறந்து போயிட்டாரு அல்லது அறியாததன் காரணமா அது கூடாது, தொழுகை முறிஞ்சிடும் என்பது தெரியாம போயிட்டாருன்னு சொன்னா சஜிதா சஹு செய்து கொள்வார். ஆனால் என்ன செஞ்சிருச்சு? அவருக்கு அப்படி ஞாபகம் வந்துருச்சு, அறியாம போனாரு, மறந்து போயிட்டாரு, போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம தான் வந்துட்டோமே அப்படின்னு இருக்க கூட உடனே என்ன செஞ்சிருவாரு? கியாமுக்கு நிலைக்கு வந்துடுவார். இதுதான் சரி. இதுதான் என்ன, உடனே என்ன செஞ்சிருவார்? நிலைக்கு வந்துடுவார். சரி. அதே நேரத்தில் அவர் வந்து நிலைக்கு வர்றதுக்கு, அதாவது இது ஒண்ணு முடிச்சு, இதே இது அவர் வந்து என்ன மறந்து எந்திக்கிறாரு, நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாரு? அவரு நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் திரும்பிட்டாருன்னு சொன்னா, எங்க தஷஹுதுக்கு திரும்பிட்டாருன்னு சொன்னா அவர் சஜிதா சஹு செய்ய தேவையில்லை. இது ஒரு சட்டம். சரி, பாருங்க. வலவ் நசிய தஷஹுதல் அவ்வல, முதல் தஷஹுதை ஒருவர் மறந்து விட்டால், ஃபதக்கரஹு பஅத இன்திசாபிஹி, அதை அவர் நினைவு கூர்ந்தார், பாத இன்திசாபிஹி, அவர் எந்திரித்ததற்கு பிறகு, அவருடைய நிலைக்கு பிறகு. இன்திசாப்னா அவர் நேராக வந்ததற்கு பிறகுன்னு அர்த்தம். அவருடைய
நிலை அவருடைய நேராக நின்றதற்கு பிறகு அதை அவர் நினைவு கூர்ந்தார். ஹருமல் அவுது இலைஹி, இந்த தஷவுதி அவ்வளின் பக்கம் திரும்புதல் ஹராமாகும். ஹருமல் அவுது இலைஹினா தஷவுதில் அவ்வளின் பக்கம் திரும்புது. இப்போ தக்கரஹுங்கிறது இந்த ஹூ தஷஹுதே அவ்வளுக்கு தான் போதும். பாத இன்திசாபிஹிங்கிறது அந்த மனிதருடைய இன்திசாப் நிலைக்கு போதும். ஹருமல் அவுது இலைஹிங்கிறது திரும்ப தஷஹுதின் பக்கம் திரும்புவது ஹராமாகிவிடும். சரி, ஃபைன் ஆத அம்தன், வேணுமென்றே அவர் என்ன செஞ்சாரு, திரும்ப தஷஹுதுக்கு திரும்பிட்டால் பத்தலத், அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். சரி, வேணும்னே திரும்பிட்டார். அவு சஹுவன், அல்லது மறந்து என்ன செஞ்சுட்டாரு, திரும்பிட்டார். மறந்து என்ன செஞ்சார், நிலைக்கு வந்தவர், 3வது ரக்காத்துக்கு நிலைக்கு வந்தவர், நம்ம என்ன செஞ்சிட்டாரு, தஷஹுது உட்காராம வந்துட்டோம். ஆனால் எனது மறந்து போய் என்ன செஞ்சிட்டார், திரும்ப போயிட்டார். அல்லது அவருக்கு தெரியாது இப்படி போனா தொழுகை முறிஞ்சிரும் அப்படிங்கிற நிலை அவருக்கு தெரியாது. அப்போ ஜஹாலத், அறியாமையின் காரணமா போயிட்டாருன்னு சொன்னா இப்ப என்ன செய்ய, அவர் தொழுகை முடியாது. சஜத, அப்போ ஃபைன் ஆத அம்தன், வேணுமென்றே திரும்பி விட்டால் பத்தலத்துடைய தொழுகை முறிந்துவிடும். அவ் சஹுவன் அவ் ஜாஹிலன், மறதியிலே அல்லது மறந்தவராக அல்லது அறியாதவராக, அதாவது பாத்திலாகிவிடும் என்பதை அறியாதவராக அவர் மீண்டும் திரும்பிவிட்டால் சஜத, சஜாசவ் செய்வாரு. வயல்சமுஹு அல் கியாமு, வயல்சமுஹுல் கியாமு இதா தக்கரஹு, வயல்சமுஹுல் கியாம், அவருக்கு கியாம் என்பது லாசிமாகிவிடும், அவர் மீது கியாம் என்பது லாசிமாகிவிடும். இதா தக்கரஹு, அந்த விஷயத்தை அவர் நினைவு கூர்ந்து விட்டால். அதாவது மறந்துட்டோம் அல்லது நம்ம மறந்து தானே வந்தோம், ஏன்னா அதாவது நம்ம வந்துட்டோமே அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா உடனே செஞ்சிடணும், திரும்ப அவர் நிலைக்கு போயிடணும். சரி, இதா தக்கல ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே நிலைக்கு போயிடுவார். சரி, ஒயின் ஆத கபலஹு லம் யஸ்ஜுத், சரி அவர் என்ன செய்யறாரு, இப்போ எந்திரிச்சு நிலைக்கு வரும்போது அது வர்றதுக்கு முன்னாடி, ஒயின் ஆத கபலஹுனா கியாமுக்கு முன்னால் அர்த்தம். பூங்கிறது கியாம், அந்த கியாமுக்கு முன்னாலே அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, திரும்பிட்டார். எங்க போயிட்டாரு, தஷஹுதுக்கு போயிட்டாருன்னு சொன்னா லம் யஸ்ஜுத், இப்போ என்ன செய்ய தேவையில்லை, சஜிதா சஹு செய்ய தேவையில்லை. அதுக்கு முன்னாடி போயிட்டாருன்னா சஜிதா சஹு செய்ய தேவையில்லை. ஒயின் ஆத கபலஹுனா கபல இன்திசாபின்னு சொல்லலாம். கியாமில் இன்திசாபுக்கு முன்னாடி, அதாவது அவருடைய நிலைக்கு வருவதற்கு முன்னால் என்ன செஞ்சிட்டார், அவரு உடனே தஷஹுதுக்கு திரும்பிட்டு போயிட்டாருன்னு சொன்னா லம் யஸ்ஜுத், அவர் சஜிதா சஹு செய்ய தேவையில்லை. வலவு நஹத ஆமிதன் சும்மா ஆத பாதமா சார இலல் கியாமி அக்ரப பத்தலத் இல்லா ஃபலா. இது ஒரு ஷக்கல் சொல்றாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு, வேணும்னே எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு என்ன செஞ்சார், அப்படி வந்ததுக்கு பிறகு கியாமின் பக்கம் நெருங்கிட்டார். கியாமுக்கு நெருக்கமாக ஆனதற்கு பிறகு வேணும்னே என்ன செஞ்சார், திரும்ப என்ன செஞ்சாரு, தஷஹுதுக்கு போனார். தஷஹுதுக்கு போனாருன்னு சொன்னா தொழுக பாத்திலாயிரும். அதே கியாமுக்கு அக்கரபா வரல, கியாம நெருங்கல, மரா எந்திரிச்சு தான் வரப்போறாரு. அவருடைய நெருக்கம் கியாமை விட கீழே அந்த தஷஹுதான் நெருக்கம் அதிகமா இருக்குன்னு சொன்னா அவருடைய தொழுகை முடியாது. அவர் திரும்ப போயிட்டாருன்னு சொன்னா தொழுகை முடியாது. அதுதான் சொல்றாங்க பாருங்க. வலவு நகத ஆமிதன், வேணுமென்றே ஒருவர் எழுந்தால், சும்மா அதாவது எழுந்தாலும் தஷஹுதில் இருந்து என்ன செய்றாரு, ஒருவர் 2வது ரக்காத்துல முதல் தஷஹுத் அவ்வளவு உட்காராம வேணுமென்றே எழுந்தால், சும்மா ஆத பிறகு திரும்பிட்டாரு, பாதமா சார மாறியதற்கு பிறகு இலல் கியாமி அக்ரப, கியாமின் பக்கம் மிக நெருக்கமானவராக அவர் மாறியதற்கு பிறகு, கியாமின் பக்கம் நெருக்கமானவராக ஆனதற்கு பிறகு அவர் மீண்டும் தஷஹுதில் அவ்வளுக்கு திரும்பினால் பத்தலத், அவருடைய தொழுகை முறிந்துவிடும். இல்லா, இல்லான இந்த இடத்துல என்ன, அதாவது அவர் கியாமின் பக்கம் நெருக்கமாக ஆகவில்லை என்றால், அவருடைய கியாமின் பக்கம் அவருடைய நெருக்கமாக இருக்கல, மாறாக அந்த தஷஹுதுல தான் அவருடைய நெருக்கம் அதிகமா இருக்கு. அப்படி அந்த கியாமின் பக்கம் அவருடைய நெருக்கம் அதிகமாக ஆகியிருக்கவில்லை என்றால், கியாமுக்கு அக்கரபானவராக அவருடைய நிலை இல்லை என்றால் ஃபலா, அவருக்கு தொழுகை முடியாது, தொழுகை செய்யாது முடியாது. அப்போ அவருடைய கியாமனுடைய நெருக்கத்தை விட அந்த கீழே தஷஹுதில் இருக்கிறது அவருக்கு அதிகமாக இருக்கு. அப்படி இருந்தால் என்ன செய்யாது, அவர் திரும்ப போயிட்டாருன்னா அவருக்கு தொழுக முடியாது. சரி, வல் குனூத்து கத்தஷஹுதி, குனூத்தும் தஷஹுதே போன்றதாங்கிறாங்க. அப்போ குனூத் தஷஹுதை போனா எப்படி, தஷஹுதுல ஒருத்தர் உட்காராம எந்திரிச்சிட்டாரு, தஷஹுதுல ஒருவர் உட்காராமல் எழுந்து விட்டால் என்ன சொல்றோம், அவர் திரும்ப என்ன செய்யறார், வேணும்னே அவர் எஞ்ச பிறகு வேணும்னே திரும்ப தஷஹுதுக்கு போனான்னா தொழுக முடிஞ்சுன்னு சொல்லுவோம். அதுல மறந்தோ அல்லது தெரியாமலோ, அதாவது ஜஹாலத்தின் காரணமாவோ என்ன செஞ்சிட்டாரு, மறந்தோ அல்லது என்ன செய்றாரு, வேணுமென்றோ அல்லது மறந்து என்ன செய்றாரு போயிட்டாருன்னு சொன்னா திரும்ப அதே நிலை தான் என்ன செய்யறது, அவர்
திரும்ப என்ன செய்யக்கூடாது, அங்கே போனதுக்கு பிறகு இங்கே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இங்கே போனதுக்கு பிறகு இங்கே திரும்ப என்ன செய்யக்கூடாது, தஷஹுதுலேருந்து எப்படி வந்து நம்ம கியாமுக்கு இன்திசாபுக்கு போனதுக்கு பிறகு திரும்ப தஷஹுதுக்கு வரக்கூடாது என்று சொன்னோமோ, அதே மாதிரி குனூத்துல இருந்து கீழே போயிட்டாரு. கீழே போறதுக்குரிய அடையாளம் என்ன, வல்லஉல் ஜபஹதி பில் அர்லி கல் இன்திசாபி. அப்போ எப்படி தஷஹுதுலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு இன்திசாப் நேராக வந்து விடுவது என்பதை நாம் ஒரு அளவுகோலாக காண்பிக்கின்றோமோ, அதே போல் கியாமிலிருந்து இருந்து குனூத்துடைய நிலைக்கு சொல்றது வந்து குனூத்து நிலை தவறி போச்சுங்கிறது, அவர் தன்னுடைய நெற்றியை பூமியோட வைக்கிறது, சஜிதால கொண்டு நிச்சய வச்சுட்டார். அப்போ குனூத்திக்க தஷஹுதுனா குனூத்துடைய சட்டம் தஷஹுதுடைய சட்டத்தை போன்றுதான். எப்படி அதில் மறந்து ஞாபகம் இல்லாம வேணுமென்றோ அல்லது மறந்தோ என்ன செஞ்சுட்டாரு, அவரு தஷஹுதுல இருந்து எந்திரிச்சு நேரா வந்துட்டாருன்னா திரும்ப தஷஹுதுக்கு போகக்கூடாதோ, அதே மாதிரி ஒரு குனூத்துல இருந்து என்ன செஞ்சுட்டாரு, சஜிதாக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்ப குனூத்துக்கு திரும்ப போகக்கூடாது. அதுக்கு பதிலாக நினைச்சுவார், சஜிதா சவு செய்து கொள்வார். ஜபஹத்தி பில் அர்லி, பூமியில என்ன செய்யாரு, நெற்றியை வைப்பதுதான் என்னது குனூத்துடைய அந்த எல்லை, குனூத்துடைய அந்த வந்து என்னது ஹத்து. கல் இன்திசாபி, அதான் இன்திசாபு போல. இன்திசாபுங்கிறது அதே மாதிரி தான். அபுக்கல் இன்திசாபுடைய நிலை தான் என்னது, அந்த பூமியில, அதாவது தலை நெற்றி என்ன செய்யறது, பூமியில வைக்கிறதும். வச்சுட்டாருன்னு அவர் சஜாக்கு போயிட்டார், இனிமேல் திரும்ப குனூத்துக்கு வரக்கூடாது. எப்படி இன்திசாபுக்கு வந்துட்டாருன்னா திரும்ப தஷஹுது போகக்கூடாதோ அதே நிலை தான். சரி, வலவு நஹலல் இமாமு லம் யஜுஸ் லில் மஅமூமி அல் குஊத் லஹு இல்லா என்விய முஃபாரகத்தஹு. இங்க என்னன்னு சொன்னா, இமாம ஒருத்தர் பின்பற்றார், இமாம பின்பற்றி தொழுகிறாருன்னு சொன்னா, மாமூம் இருக்காரு, அவர் என்ன செய்யக்கூடாது, இமாம் எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னா மாமூம் என்ன செய்ய தேவையில்லை, மாமூம் என்ன செய்யக்கூடாது, அப்படியே உட்காரக்கூடாது. அவர் உட்கார்ந்துட்டு என்னது, இமாம் மறந்து எஞ்சிக்கிறாரு, நம்ம உட்கார்ந்து தஷஹுதுன்னு சொல்லி உட்காரக்கூடாது. அப்படி உட்கார இருந்தா ஒரே காரணத்தை கொண்டு தான் உட்கார முடியும். நான் வந்து என்ன செய்யறேன், இந்த இமாமை நியத்தில் என்ன செய்ய, நான் பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சார். இமாமோட்டு நான் பிரிஞ்சு வெளியே தனியாக தொழக்கூடிய அந்த நிலையை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்ற நியத்து வைத்தாலே தவிர, இமாமை விட்டு என்ன செய்யக்கூடாது, அவரு வேற மாதிரி கூதுல என்ன உட்காந்துட்டு இமாம வந்து என்னது போனதுக்கு பிறகு கூதுல உட்காந்து எதிர்பார்க்கக்கூடாது, கூதுல உட்காந்து எதிர்பார்க்கக்கூடாதுதான் சொல்றாங்க. உலவு நகதல் இமாம் எழுந்து விட்டால், உலவு நகதல் இமாம்னா இமாம் எழுந்து விட்டால், லம் யஜுஸ்லில் மமூமி, மாமூம் பின்னால் தொழக்கூடிய மாமூமிற்கு போதுமாகாது அல் குஊது லஹு, அதாவது இமாமுக்காக வேண்டி அமர்ந்திருப்பது, இமாமுக்காக என்ன செய்யறது, அமர்ந்திருப்பது. தஷஹுதுக்காக, தஷஹுதுக்காக அமர்ந்தது, தஷஹுத் தான் போதும். அப்போ தஷஹுதுக்காக அவர் அமர்ந்திருப்பது என்பது ஜாயிஸ் ஆகாது. இல்லா என்விய முஃபாரகத்தஹு, அதாவது அவர் இமாமை இல்லா என்விய, அவர் பிரிந்தாலே தவிர, முஃபாரகத்தஹு இமாமை பிரிகின்றேன் என்று நியத்து வைத்தாலே தவிர. அப்போ குஊத் லஹுங்கிறது என்ன செய்யலாம், குஊத் லஹுங்கிறது என்னது, தஷஹுதுக்காக உட்கார்ந்திருப்பது என்பது என்ன செய்யாது, அவருக்கு ஜாயிஸ் ஆகாது. இல்லா என்விய முஃபாரகத்தஹு, அந்த இமாமை பின்பற்றக்கூடிய, இமாமை பிரியக்கூடிய நியத்தை கொண்டாலே தவிர, நியத்தை அவர் மேற்கொண்டாலே தவிர, அந்த தஷஹுதுக்காக அவர் அமர்ந்து இருப்பது என்பது மாமூமுக்கு போதுமாகாது. இப்போ இமாம் எஞ்சிட்டாருன்னு சொன்னா அவர் முத்தாபாத் பண்ணி இவரு எந்திரிச்சு போயிடணும். இவர் என்ன செய்யக்கூடாது, அதுக்காக வேண்டிய என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்து தஷஹுத் ஓதினார்னு சொன்னா அது சரியாகாது. அப்படி செய்யறாருன்னு சொன்னா அப்போ இமாம பிரிஞ்சிருன்னு சொல்லி நியத்து வச்சிடணும். ஃபலவ் இன் தசப மஅல் இமாமி ஃபஆதல் இமாமு இலைஹி ஹருமத் முவாஃபகத்தஹு பல் யுஃபாரிகுஹு அவ் யன்ததிருஹு காயிமன். அப்ப என்ன சொல்றாங்க, இப்போ ஒன்று சொல்லிட்டோம், இமாமு என்ன செஞ்சாரு, உட்காராம எந்திரிச்சிட்டாரு தஷஹுதுல, இவர் என்ன செய்வார், கூட போயிடுவாரு, உட்காரக்கூடாது. சரி, அதே தான் இமாம் என்ன செஞ்சிட்டாரு, எந்திரிச்சவர் திரும்ப என்ன செஞ்சிட்டார், தஷஹுதுக்கு திரும்பிட்டாருன்னு சொன்னா இவர் பின்னாடி தொழக்கூடிய மாமும் அவரை பின்பற்றுவது என்னது, முவாஃபகத் பண்றது ஹராமாயிரும், மாறாக பிரிஞ்சிடணும், அல்லது அவர் திரும்ப வர வரைக்கும் என்ன செய்யணும், எதிர்பார்க்கணும். அதே நேரத்தில் அவருக்கு சேர்ந்து அவரை முவாஃபகத் பண்ணி போயிட்டாருன்னு சொன்னா இடைய தொழுகை பாத்துல. அதான் சொல்றாங்க, ஃபலவ் இன்தசப மஅல் இமாமி, இமாமுடன் அவர் நேராக நின்று விட்டால், திரும்பி விட்டால், அதாவது இமாம் எந்திரிச்சிட்டார் சொல்லி இவர் எந்திரிச்சு போயிட்டாரு, தஷஹுதுல உட்காராம எந்திரிச்சிட்டாரு. ஃபாதல் இமாம் இலைஹி, இமாமானவர் தஷஹுதின் பக்கம் திரும்பி விட்டார். ஃபாதல் இமாம்னா இமாம் திரும்பிட்டார், எங்க இலைஹி தஷஹுதின் பக்கம் திரும்பி விட்டால்,
ஹருமத் முவாஃபகத்துஹு. ஹருமத் முவாஃபகத்துஹுனா அந்த இமாமை பின்தொடர்வது என்பது இந்த மாமூமிற்கு ஹராமாகும். பல் யுஃபாரிகுஹு, மாறாக அவர் அந்த இமாமை பிரிந்து விடுவார். அல்லது யன்ததிருஹு காயிமன், அவருக்காக வேண்டி நின்ற நிலையிலே எதிர்பார்ப்பார். நின்ற நிலையில நினைச்சுவாரு, எதிர்பார்த்து கொண்டிருப்பாரு. பைன் வாஃபகஹு அமதன், அதாவது வேணுமென்றே நினைச்சாரு, அவர் நிலைக்கு வந்துட்டு தஷஹுதுல உட்காராம எந்திரிச்சு நேரம் வந்ததுக்கு பிறகு திரும்ப நினைச்சாரு இமாம் தஷஹுதுக்கு போறாருன்னு சொல்லி இவரும் அவரோட சேர்ந்து போனாருன்னு சொன்னா பத்தல, தொழுகை முறிந்துவிடும். ஃபைன் வாஃபகஹு அம்தன், வேணுமென்றே இவர் அவரை இமாமை பின்பற்றினால் இவருடைய தொழுகை செஞ்சு முறிந்துவிடும். வலவு கஅதல் இமாமு வகாமல் மஅமூமு சஹ்வன் லஸிமஹுல் அவுது லி முவாஃபகத்தி இமாமிஹி. இப்போ இமாம் என்ன செஞ்சாரு, உட்கார்ந்தார். மாமூம் என்ன செய்ய, வகாமல் மஅமூமு சஹ்வன், மாமூம் மறந்து போய் எஞ்சிட்டார். மாமூம் மறைஞ்சு எஞ்சிட்டான்னு சொன்னா லஸிமஹுல் அவுது லி முவாஃபகத்தி இமாமிஹி. அப்போ இமாமு உட்கார்றாரு, இவர் மறந்து எஞ்சிட்டாருன்னு சொன்னா திரும்ப இமாம் உட்கார்ந்துட்டதுனால இவரும் திரும்ப என்ன சொன்ன இமாமை முவாஃபக செய்யறதுக்காக வேண்டி திரும்பி வந்தார். இப்போ காதல், அதாவது வலவு காதல் இமாமு, இமாம் அமர்ந்து விட்டால் காமல் மாமும் எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னா சஹுல் மறதியாக எந்திரிச்சிட்டாருன்னா லசிமஹுல் அவுது, அவர் திரும்புவது அவர் மீது லாசிமாகிவிடும். முவாஃபகத் இமாமிஹி, அவருடைய இமாமை பின்தொடர்வது, இந்த இமாமுக்கு ஒப்பாக செய்வது என்ற அடிப்படையில் அவர் திரும்பி என்ன செஞ்சிடணும், இமாமுடன் அதாவது சஜிதாக அந்த தஷவுதுக்கே வந்துடணும். அது எந்த நிலையில் திரும்பிட்டாரோ உட்காந்துட்டாரோ அங்கே போயிடணும். வலவு ஷக்க ஹல் சஹா, சந்தேகம் வந்தார், எப்படி ஹல் சஹா அவன் மறந்துட்டானோ, ஹல் சாத ருக்குன, ஏதோ ருக்குனை என்ன செஞ்சுட்ட அதிகப்படுத்தி விட்டாரோ, ஹல் இருத்தகப மன்கியன், அதாவது ஏதாவது தவறான தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்துட்டாரோ என்றால் லம் யஸ்ஜுத், சஜா செய்யவும் செய்ய மாட்டார். அப்போ சந்தேகம் வருது, அவர் மறந்துட்டோமோ, எதுவும் மறந்துட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது. உதாரணமாக எதையாவது ருக்குனை மறந்துட்டோமா, அதாவது ஏதாவது விஷயத்தை மறந்துட்டோமா, அதாவது செய்ய வேண்டியதை மறந்துட்டோமா என்பதை அவருக்கு அல்லாஹ் முஸ்லி அலாம் முஹம்மதின் அந்த சலாம் அல்லாஹ் முஸ்லி அலாம் ஓதுறது மறந்துட்டோமா அப்படின்னு வருது. ஏன்னா அப்படி வந்துட்டு நல்லது ருக்குனை, ஏதாவது ருக்குனை மறந்துட்டோமோ அப்படின்னு வருது, அதாவது ஒரு சஜா மறந்துட்டோமோன்னு சொல்லி வருது அப்படின்னு சொன்னா நினைச்சுவாரு. அப்போ அல்லது ஏதாவது ருக்குனை அதிகப்படுத்திட்டோமோ அப்படின்னு வருது. அப்போ ஹல் சஹா, அவர் மறந்து விட்டோமோ என்றாலோ, ஹல் சாத ருக்குனை, அதாவது ஏதாவது ருக்குனை அதிகப்படுத்தி விட்டோமோ என்றால், அப்போ மறந்துட்டானே, ஒரு சஜா மறந்துட்டோன்னு வந்தால் திரும்ப நினைச்சுவாரு அந்த சஜா மீட்டி எடுத்துட்டு திரும்ப சஜா செய்வது தான் வழக்கம். சரி, இங்கே என்ன சொல்லுவாங்க, ஹல் சஹா, ஒரு சந்தேகம் வருது இந்த இடத்துல, அவர் உறுதி இல்லை, சந்தேகம் வருது மறந்துட்டோமோன்னு சொல்லி. ஹல் சாத ருக்குன், அல்லது ஏதாவது ருக்குனை அதிகப்படுத்திடணும், சஜாவை எதையோ ருக்குனை அதிகப்படுத்திடணும். அல் இர்த்தகப மன்ஹியன், அல்லது தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டணும். உதாரணம் கலாமுல் கலீல் நாசியன் கூடாது, ஏன்னா அது என்ன செஞ்சார், மறதியில் பேசிட்டணும். ஹல் இர்த்தகப மன்ஹியன், தடுக்கப்பட்டதை நான் என்ன செஞ்சேன், செய்து விட்டணும் என்று ஒரு சந்தேகம் கொண்டால் லம் யஸ்ஜுத், சஜாசவு செய்ய மாட்டார். சந்தேகம் வந்துச்சுன்னா நிச்சயமாக சஜாசவு செய்ய மாட்டார். அல்லது ஹல் தரக்க பாதன் முஅய்யனன்னா குறிப்பிடப்பட்டதை விட்டு விட்டோம் என்று நினைத்தாலும், உதாரணமா அதான் குனூத்தை விட்டுட்டோமோங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது, குனூத்தை விட்டு விட்டோமோ என்பதாக, அல் தரக்க விட்டுட்டாரோன்னு சொல்லிட்டு பாதன் ஒரு சிலதை முஅய்யனன் குறிப்பிடப்பட்ட ஒரு பாதை விட்டு விட்டாரோ, அல்லது ஹல் சஜ்தலி சஹ்வி, சஜ்தாவுக்காக சஜாசவு செய்தனா என்பது ஒரு சந்தேகம் வருது. ஹல் சல்லா சலாசன ஒரு பான், அல்லது 3 ரக்காத் 4 ரக்காத் தொழுதனா, பனா அலா அன்னஹு லம் யஃபால்ஹு. அப்போ என்ன முடிவு எடுப்பாங்க, அவர் எதுவும் செய்யவில்லை என்பது தான் அங்கே செய்யப்படக்கூடிய முடிவாக இருக்கும். யஸ்ஜுத், அவர் சஜாசு செய்வார். அப்போ 3ஆ 4ஆன்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் வருதுன்னு சொன்னா, இப்போ முஅய்யன் விட்டுருன்னு சொன்னா சஜாசு செய்வார், சஜாசு செய்தனா செய்யலைன்னா செய்வார். சரி, அதே நேரத்தில் 3ஆ 4ஆ என்பதாக டவுட் வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வார், அவரு அதாவது 3ன்னு சொன்னா 3 நினைச்சுவார், அவர் தொழுது கொள்வார், 3 நினைச்சா தொழுவார். 4ஆ இருந்தா 3ஆ 4ஆன்னு சொல்லி சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு ரக்காத் நினைச்சுவார் அதிகப்படுத்தி கொண்டு கடைசியில் பனா அலா அன்னஹு லம் யஃபால்ஹு, அதாவது அதிகப்படுத்தி சஜாசு செய்வார். அங்கே பலா அன்னஹு லம் யஃபால்ஹுனா அவர் அதை செய்யலை, அதாவது பாது மன்ஹி முஅய்யனன், ஏன்னா அசல் அதமுகு தான், அசலு அதமுகு தான், அசலில் செய்யலைங்கிறது அசல். அப்போ குறிப்பிடப்பட்ட அந்த பாதை செய்யவில்லை என்பதாக முடிவெடுப்பார், அல்லது சஜாசவு நான் இன்னும் செய்யவில்லை என்பதாக முடிவெடுப்பார், அல்லது 3 4ங்கிறதுல 3 தான் சொல்லிட்டு நினைச்சுவார், 4ஆவது நினைச்சுவார் தொழுது கொள்வார், தொழுதுட்டு நினைச்சுவார் அப்படி பனால அன்னஹு லம் யஃபல், அவர் செய்யலைங்கிற அந்த முடிவில் தான் நினைச்சுவார், உறுதியாகி கொள்வார். பனானா அதையே தொடர்வார், அலா அன்னஹு லம் யஃபல், அவர் அந்த செயலை
செய்யவில்லை, எது செஞ்சாரா செய்யலையா அப்படின்னு டவுட், செய்யலைங்கிறத முடிவு செய்வார். ஒயஸ்ஜுத் சஜாசஹு செய்து கொள்வார், சஜாசஹு செய்து கொள்வார். லாக்கின் என்றாலும் இன் சால ஷக்குஹு கபில சலாமி, சலாமிற்கு முன்னால் அவருடைய சந்தேகம் தீர்ந்து விட்டால் எஸ் ஜுது ஐதன், அவர் சஜிதாசவு செய்வார். லிமா சல்லாஹு, எந்த ஒரு தொழுகை அவர் தொழுதாரோ, முத்தரத்திதன், அதாவது சந்தேகித்தவராக தடுமாற்றத்துடன் தொழுதாரோ அதற்காக வேண்டி சஜிதாசவு செய்வார். வஹ்துமில அன்னஹு ஜாயிதுன், இனிமேல் செய்யப்படும், இது முடிவு செய்யப்படும், இஹ்திமால் சொல்லப்படும். அன்னஹு ஜாயிதுன், ஒரு அதிகமாக தான் ஒரு ரக்காத்தை அதிகமாக ஒரு செயலை செய்துட்டார் என்பதாகத்தான் செய்யப்படும், சொல்லப்படும். அதாவது 3ஆம் நாளான் சந்தேகம் வருது, 3ஆம் நாளான் சந்தேகம் வருதுன்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு சந்தேகம் தீர்ந்துச்சப்போ 3க்கு முன்னாடியே, அதாவது இல்லை நம்ம வந்து 3 தான், அதாவது 3லே தீர்ந்துச்சு அவரு, அது அந்த விஷயத்த இங்க சொல்றாங்க. அப்போ என்னது, லிமா சல்லாஹுமத்த, அவர் வந்து தடுமாற்றத்தோட அவர் தொழுதுனால அவரு அந்த ஒன்று தொழுதுட்டார், அதிகப்படியாக ஆக்கிட்டாருங்கிற இப்படி தான் சஜாசு செய்யப்படும். வயின் வஜப ஃபிஅலுஹு அலா குல்லி ஹாலின் லம் யஸ்ஜுத், அப்போ வயின் வஜப ஃபேலு, ஒரு செயலை செய்வது என்பது வாஜிபாக இருந்தால், அலாக்குள்ளி ஹால், எல்லா நிலையிலும் அதை செய்தாக வேண்டும் என்பது வாஜிபாக இருந்தால் லம் யஸ்ஜுத், அதற்காக வேண்டிய செய்ய மாட்டாரு, சஜ்ஜாசஹு செய்ய மாட்டார். அப்படின்னா என்ன, அது என்ன, எல்லா நிலையிலையும் செய்ய வேண்டியது வாஜிபா இருந்தால் செய்ய மாட்டார்னா, மிசாலு, உதாரணம் என்ன, ஷக்க ஃபிஸ் சாலிசத்தி, 3ஆவது ரக்காத்துல அவருக்கு சந்தேகம் வந்து விட்டால், அஹிய சாலிசத்து நம் ராபியாத்துன், இது 3ஆவது ரக்காத்தா அல்லது 4ஆவது ரக்காத்தா என்று சந்தேகம் வந்தால் ஃபததக்கர ஃபீஹா, அந்த 3ஆவது ரக்காத்துல அவருக்கு ஞாபகம் வந்து விட்டால் லம் யஸ்ஜுத், அவர் என்ன செய்ய மாட்டார், சஜாசஹு செய்ய மாட்டார். அவ் பாத கியாமிஹி, அல்லது 3 ரக்காத்துல முடிச்சு 4 ரக்காத்துடைய கியாமில் வந்தா, பாத கியாமினா அதனுடைய கியாமிற்கு பிறகு வந்தால், அதாவது பாத கியாமி, அந்த கியாம் அவர் நின்னதுக்கு பிறகு அது வந்துச்சுன்னு சொன்னா, ராபியத்து 4ஆவதுக்காக வேண்டி 4 ரக்காத்துக்காக எரிஞ்ச பிறகு அந்த சந்தேகம் தீர்ந்ததுன்னு சொல்லி சொன்னா, அது ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னா அவர் சஜிதாசஹு செஞ்சு கொள்வார். அப்போ 3ஆ அல்லது 4ஆங்கிற டவுட் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அவர் என்ன செய்வார், 3ஆவது ரக்காத்து டவுட் வந்துச்சுன்னா அவர் ஒரு ரக்காத்தை தொழுதுன்னு சொல்லி 4 ரக்காத்தை பூர்த்தி செஞ்சுருவார், அங்க சஜிதாசஹு செய்ய தேவையில்லை. சரிங்களா? அதே நேரத்தில் அவர் இது எப்பொழுதும் 3ஆவது ரக்காத்துல சந்தேகம் தீர்ந்துருச்சு, அதே இது 4ஆவது ரக்காத்துல தான் அவருக்கு வந்து எந்திரிச்ச பிறகு தான் வருதுன்னு சொல்லி சொன்னான். இப்போ 3ஆவது ரக்காத்து முடிஞ்சு, 3ஆவது ரக்காத்து ஃபுல்லாக சந்தேகமாக தான், அப்போ 4ஆவது ரக்காத்து கடைசி ரக்காத்து என்னது, சந்தேகத்தின் அடிப்படையில் எந்திரிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா, அப்போ அந்த அதுக்கு பிறகு தான் அவருக்கு என்ன செய்யுது தெரியுது, 4ஆவது ரக்காத்து, அதாவது அந்த கியாமுக்கு பிறகு தான் அவருக்கு கிளியர் ஆகுது, நான் வந்து இத்தனை ரக்காத்து தான் தொழுகிறேன் என்பதாக கிளியர் ஆகி அந்த அடிப்படையில் அவர் வந்து என்னது சஜாசஹு செய்வார். அப்போ 3ஆவது ரக்காத்துல கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன சஜாசஹு செய்ய தேவையில்லை, 4ஆவது ரக்காத்துல கிளியர் ஆச்சுன்னா சஜாசஹு செய்யணும். ஏன்னா வந்து அசல்ல 3ஆ 4ஆன்னு வரும்போது என்ன செய்வார், அதுவும் அசல் வந்து இல்லைங்கிறது தான், அல்ல அதை வந்து 3ன்னு சொல்லி தான் என்ன செய்வார், தொழுக ஆரம்பிப்பார். 3ன்னு சொல்லி தொழு 3லேயே ஞாபகம் வந்துச்சு, அவருக்கு உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ 4ஆவது ரக்காத்தை எந்திரிக்கும் போது சரி 4ஆவது ரக்காத்தா தொழுகிறாரு, ஒன்றும் பிரச்சனை 4 ரக்காத்தாங்க. அதே இது 3ங்கிறது உறுதி ஆகிட்டேன்னா வந்து எது வரைக்கும் 4ஆவது ரக்காத்துல தான் எனக்கு அவருக்கு உறுதி ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், 3ஆவது ரக்காத்துல எஞ்சிய பிறகு தான் உறுதி ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன செய்வார், அதான் 4ஆவது ரக்காத்து என்ன செய்வார், அதை வந்து என்ன செய்வார், அந்த ரக்காத்தை தொழுது கொள்வார், தொழுதுட்டு சஜாசஹு செய்வார். ஏன்னு சொன்னால் இவர் வந்து அதாவது 3ஆவது ரக்காத்துல கிளியர் ஆகலை, 4ஆவது ரக்காத்துல கிளியர் ஆகுது. அப்போ இருந்தாலும் அது 4ஆவது ரக்காத்தான் கிளியர் ஆனால் கூட இவர் என்ன செய்வார், அதிக அதாவது ஒரு விஷயத்த 4ஆவது ரக்காத்து கியாம்லேருந்து அவர் ஒரு தருமாற்றத்தோடு அந்த ரக்காத்தை நிறைவேற்றுவதன் காரணமாக அதுக்கு சஜாசஹு செய்வார். அதே நேரத்தில் அவர் வந்து என்ன, அந்த தொழுகை அந்த ரக்காத்தை பூர்த்தி செஞ்சுட்டு சஜாசஹு செய்து கொள்வார். அதுதான் இங்கே சொல்கிறார், அது என்றால் ரக்காத்தை பூர்த்தி செஞ்சுட்டு சஜாசஹு செய்வார். அப்போ ஏன்னா அது 5ஆ இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, அதாவது இஹ்திமால்ங்கிறது 5ஆ இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறதுனால சஜாசஹு செய்து கொள்வார் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல என்னது, சஜாசஹு விஷயத்தில் எதற்கு சஜாசஹு செய்யணும், எதற்காக செய்யக்கூடாது என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். அதே போல் சஜாசஹுடைய முறைகளில் அதாவது தஷஹுது விஷயத்தில் எப்படி என்னது ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லப்பட்டது. அப்போ இவைகளெல்லாம் நமக்கு சொல்லப்படும் நோக்கம், நாம் இந்த விஷயங்களை கற்று அமல் செய்து பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். அல்லாஹ்வுத்தாலா அப்படிப்பட்ட நல்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.